வணக்கம். ஒரே ஒரு வீக்கெண்ட்ல ஒரு முழு மின் புத்தகத்தையே எழுதி முடிக்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதுவும் எந்த ஒரு பெரிய சாஃப்ட்வேரும் இல்லாம சிம்பிளான ஏஐ டூல்ஸ மட்டுமே வச்சு. அது எப்படி சாத்தியம்? அதத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல இந்த வரிய கொஞ்சம் பாருங்க. தவறான மனநிலை பிளஸ் சக்தி வாய்ந்த ஏஐ ஈக்குவல் டு பெரிய தவறுகள், அதுவும் வேகமா. ரொம்ப ஆழமான விஷயம் இல்லையா? பாருங்க, ஏஐங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான கருவிதான். ஆனா அதை இயக்குற நம்மளோட எண்ணம் சரியா இல்லைன்னா அதே வேகத்துல பெரிய தப்புகளுக்கும் அது வழிவகுக்கும். இங்கதான் மனுஷனோட பங்கு எவ்வளவு முக்கியம்னு தெரியுது. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வந்திருக்கும். எனக்கும் அதே கேள்விதான் வந்தது. இவ்ளோ நுணுக்கமா ஒரு மனுஷனோட அனுபவம் மாதிரி ஒரு விஷயத்த உண்மையிலே ஒரு ஏஐனால எழுதியிருக்க முடியுமா? ஆச்சரியமான பதில் என்னன்னா, ஆமாம். இந்த ஒரு வரி மட்டும் இல்ல, ஏஐ மற்றும் மனித உணர்வு பத்தின ஒரு முழு மின் புத்தகமே ஒரே ஒரு வார இறுதியில ஏஐ மூலமா உருவாக்கப்பட்டது. இது ஏதோ மேஜிக் எல்லாம் இல்ல, இது ஒரு சிம்பிளான வழிமுறையோட பவர். அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒரு வார இறுதியில மின் புத்தகமா? இவ்ளோ வேகமா ஒரு புத்தகத்தை உருவாக்குறது எப்படி சாத்தியமானுச்சு? இது ஏதோ தற்செயலா நடந்த விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி யாரு வேணாலும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ப்ளூ பிரிண்ட் இருக்கு. ஆமா, ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட் தான். இதுக்கு நீங்க டெக்னாலஜி எக்ஸ்போர்ட்டா இருக்கணும்னு அவசியமே இல்ல. காஸ்ட்லியான டூல்ஸும் தேவையில்ல. உங்க ஐடியாவை ஒரு முழு புத்தகமா மாத்துறதுக்கான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு தான் இந்த ப்ளூ பிரிண்ட். இதுதான் இந்த முழு ப்ராசஸோட திறவுகோல். ஓகே, இப்போ ரெண்டாவது பகுதிக்கு வருவோம். அந்த சிம்பிளான ப்ளூ பிரிண்ட். அதுல அப்படி என்னதான் இருக்கு? அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது? ஒரு புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன அடிப்படை விஷயங்கள் தேவைன்னு இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். பாருங்க, ஏஐங்கிறது ஒன்னும் மந்திரக்கோள் கிடையாது. அதுக்கு நாம ஒரு தெளிவான கட்டளைய கொடுக்கணும். ஒரு புத்தகம் எழுதணும்னா அதோட அடிப்படை என்ன? முதல்ல ஒரு தீம் வேணும், அப்புறம் ஒரு டைட்டில், அத்தியாயங்கள், முன்னுரை, முடிவுரைன்னு ஒரு கட்டமைப்பு வேணும். இந்த கட்டமைப்பை நாம ரெடி பண்ணி கொடுத்தா போதும், ஏஐ அதை வச்சு உள்ளடக்கத்தை அழகா நிரப்பிடும். இந்த முழு வேதைக்கும் நமக்கு தேவையானது மூணு சிம்பிளான கருவிகள் தான். ஐடியாக்களை உருவாக்கவும் எழுதவும் சாட் ஜிபிடி, புத்தகத்தை அழகா டிசைன் பண்ண கிரெல்லோ மாதிரி ஒரு டெம்ப்ளேட் டூல், கடைசியா அதை உலகத்துக்கு கொண்டு போக கம்ரோட். இந்த மூணையும் வச்சு யாரு வேணும்னாலும் ஒரு ப்ரொஃபஷனல் எழுத்தாளரா மாறலாம். இப்போ நாம மூணாவது பகுதிக்கு வந்திருக்கோம். ஏஐ எழுதும் இயந்திரம். இதுதான் இந்த முழு ப்ராசஸோட இதயம்னு சொல்லலாம். இங்கே தான் நம்ம ஏஐ கூட பேசி ஒரு புத்தகத்தையே உருவாக்குறோம். இந்த இயந்திரம்னு சொல்றது வேற ஒண்ணும் இல்ல, நாம ஏஐக்கு கொடுக்கிற சரியான தொடர்ச்சியான கமாண்ட்ஸ் தான். ஒவ்வொரு கமாண்டும் அந்த இயந்திரத்தோட ஒரு பாகம் மாதிரி வேலை செய்யும். இங்க முதல் படியை பாருங்க. நம்ம கிட்ட சுய விழிப்புணர்வுன்னு ஒரு பெரிய ஐடியா இருக்கு. அதை ஒரு சிம்பிள் கமெண்டா ஏஐ கிட்ட கொடுத்ததும் அது உடனே 10 விதமான துணை தலைப்புகளா ஒரு லிஸ்ட் போட்டுடுச்சு. பாத்தீங்களா? ஒரு குழப்பமான ஐடியா இப்போ ஒரு தெளிவான பாதையா மாறிடுச்சு. துணை தலைப்புகள் ரெடியானதும் அடுத்த ஸ்டெப் என்ன? புத்தகத்துக்கு ஒரு சூப்பரான டைட்டில் வேணும் இல்லையா? இங்க பாருங்க, ஒரே ஒரு கமெண்ட் கொடுத்ததும் ஏஐ அந்த துணை தலைப்புகளை வச்சு மார்க்கெட்ல கவனத்தை ஈர்க்கிற மாதிரி பல டைட்டில்ஸ் லிஸ்ட் பண்ணிடுச்சு. யோசிச்சு பாருங்க, டைட்டிலுக்காக மணிக்கணக்கா நம்ம யோசிக்கவே தேவையில்லை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். ஒரே ஒரு கமெண்ட்ல புத்தகத்தோட முழு அத்தியாய அமைப்பும், அதாவது பொருளடக்கமே ரெடி ஆயிடுச்சு. சாதாரணமா பல நாட்கள் எடுக்கக்கூடிய இந்த வேலை வெறும் சில நொடிகள்லே முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம கையில புத்தகத்தோட முழு ப்ளூ பிரிண்டும் இருக்கு. இதோ இப்போதான் அந்த இயந்திரத்தோட உண்மையான பவரை பார்க்க போறோம். நாம ரெடி பண்ண அத்தியாய அமைப்பை வச்சு முதல் அத்தியாயத்தை எழுதுன்னு ஒரு கமெண்ட் கொடுக்குறோம். அவ்வளோதான். ஏஐ ஒரு முழு அத்தியாயத்தையும் ஆழமான கருத்துக்களோட ரொம்ப இயல்பா எழுதுது. இங்க பாருங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை மெதுவாக பின்தொடரும். இது வெறும் வார்த்தை கோவை இல்ல, ஒரு முழுமையான சிந்தனை. சரி, ஏஐ ஒரு புத்தகத்தை வேகமா எழுதும்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அதோட தரம் எப்படி இருக்கும்? அது வெறும் வார்த்தைகளை அடுக்கி வைக்குமா, இல்ல அதுல நிஜமாவே ஆழமான கருத்துக்கள் இருக்குமா? அத பத்தி தான் நாம இப்போ 4வது பகுதியில பார்க்க போறோம். மனதிலிருந்து எந்திரம். அந்த ஏஐ எழுதின புத்தகத்தோட மையக்கரு இதுதான், குவாண்டம் ஏஜென்ட் ஏஐ. இது நாம பொதுவா பார்க்குற சாட்பாட் மாதிரி கிடையாது. இது பேக்ரவுண்ட்ல உங்களுக்காக பல வேலைகளை ஒரே நேரத்துல செய்யற ஒரு அறிவார்ந்த அசிஸ்டன்ட். இது ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதோட நிக்காது, ஒரு வேலையை முழுசா முடிச்சு கொடுக்குற ஒரு யந்திரம். இந்த அட்டவணை அந்த ஏஐ உருவாக்கின புத்தகத்தோட மொத்த சாராம்சத்தையும் நமக்கு அழகா காட்டுது. பாருங்க, மனித மனம் உணர்ச்சிகளை அடிப்படையா கொண்டது, ஆனா ஏஐ தர்க்கத்தை அடிப்படையா கொண்டது. நம்ம கவனம் சுலபமா சிதறும், ஆனா ஏஐ தொடர்ந்து கவனம் செலுத்தும். இது ஒரு போட்டி கிடையாது, இது ஒரு கூட்டணி. நம்மளோட படைப்பாற்றலும் ஏஐயோட செயலாக்கத்திறனும் சேரும்போது தான் அற்புதங்கள் நடக்கும். இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு, உங்களுக்கான செயல் திட்டம்.
இவ்ளோ நேரம் நாம தியரிய பத்தி பேசணும். இப்போ நீங்க எப்படி உங்க சொந்த மின் புத்தகத்தை ஒரு வார இறுதியில உருவாக்குறதுன்னு ஒரு தெளிவான ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான நான் உங்களுக்கு தரப்போறேன். இதோ உங்களுக்கான 3 நாள் மின் புத்தக திட்டம். முதல் நாள் உங்க ஐடியாவை தேர்ந்தெடுத்து புத்தகத்தோட கட்டமைப்பை உருவாக்குங்க. 2வது நாள் ஏஐயோட உதவியோட எல்லா அத்தியாயங்களையும் எழுதி முடிங்க. 3வது நாள் அழகா டிசைன் பண்ணி பிடிஎஃப் ஃபைலா மாத்தி உலகத்தோட பகிர்ந்துக்கோங்க. இது கண்டிப்பா சாத்தியம்தான். ரொம்பவே நடைமுறைக்கு ஏத்த ஒரு திட்டம். இன்னைக்கு நாம ஒரு மின் புத்தகத்தை உருவாக்குற ப்ளூ பிரிண்ட்டை பார்த்தோம். ஆனா இந்த வழிமுறை மின் புத்தகத்துக்கு மட்டும் இல்ல. ஒரு ஆன்லைன் கோர்ஸ், ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட், ஏன் ஒரு புது பிசினஸ் பிளான் கூட உருவாக்கலாம். அதனால நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி இதுதான். இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நீங்க என்ன உருவாக்க போறீங்க?